டேட்டா டைப்ஸ்னா புரியலையா? இந்த வீடியோ உங்களுக்காக சேவ் பண்ணுவாங்க. இப்போ போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பாருங்க. என்னடா ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ண சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா? அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டேட்டா டைப்ஸ்னா என்னன்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வாட்ஸ்அப்ல மெசேஜ் நமக்கு வருதோ இல்லையோ அடிக்கடி அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் ஒரு பொருள் இருக்கு. ஸோ நமக்கு தேவையான விஷயம் அதில் இருக்கோ இல்லையோ நம்ம அதை அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அது வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட ஃப்ரிட்ஜ் தான். ஓகேவா? நான் இப்போ ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா எக், மில்க் அண்ட் சாக்லேட் இருக்கு. ஸோ இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இருக்கிற இந்த எக், மில்க் அண்ட் சாக்லேட்டை வச்சு தான் உங்களுக்கு டேட்டா டைப்கான எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்ல போகிறேன். இப்போ எக் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதை நான் ஹோல் நம்பரில் கவுண்ட் பண்ண முடியும். எத்தனை எக் இருக்குன்றதை என்னால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னோட இன்டீஜர். இப்போ நான் மில்க் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு லிட்டர் கணக்கில் தான் அதை பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து டெசிமல் வேல்யூவில் தான் உங்களுக்கு வந்து லிட்டர் கணக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை நான் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நான் அந்த மில்க்ல இருக்கிற எக்ஸ்பயர் டேட் வந்து உங்களுக்கு டெக்ஸ்டில் தான் இருக்கும். ஸோ இதை நான் என்ன சொல்றேன்னா ஸ்ட்ரிங் அப்படின்றது சொல்றேன். இப்போ நான் ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு லைட் ஆன் ஆகுது பார்த்தீங்களா? இதை வந்து நான் ட்ரூன்னு சொல்றேன். இப்போ லைட் ஆஃப் ஆகுது நான் க்ளோஸ் பண்ணும்போது அதை நான் ஃபால்ஸ்ன்னு சொல்றேன். இப்போ இந்த ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்றது நம்மளோட பூலன் டைப் அப்படின்றத சொல்றோம். ஸோ இதுதான் டேட்டா டைப். இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ண போகிறீங்களா? ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஸ்ட்ரிங் தெரியுதா, ஃப்ளோட் தெரியுதா, இல்லை இன்டீஜர் தெரியுதான்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.